ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிளாக புளிக்குழம்பு தான் செஞ்சுருக்கோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, பட் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த புளிக்குழம்பு தான் எங்கள் ஊரில் புளியோதரைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. எங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு இன்றைக்கி நான்வெஜ் எதுவுமே வேணாம், சிம்பிளாக இந்த புளிக்குழம்பு செஞ்சுருங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக அவங்களுக்காக இந்த ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க இந்த ரெசிபி நான் எப்படி பண்ணேன்னு காட்டுறேன். இந்த சுவையான புளிக்குழம்பு செய்கிறதுக்காக 4 முருங்கைக்காய், 1/2 கிலோ அளவு கத்திரிக்காய் வாங்கியாச்சு. வீட்டில் பச்சை கத்திரிக்காய் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு தண்ணி எடுத்துட்டேன். இதை வதக்கி அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக வெங்காயம், இது கூட 2 தக்காளி, அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூட தேவையான உப்பு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். இந்த குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி தான் வதக்க போகிறோம், அதனால அளவான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது நம்ம இதில் வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதே பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த குழம்பு செய்கிறதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கும் நல்லது. எண்ணெய் சூடான பிறகு இதில் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சும்மா லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக கத்திரிக்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். தண்ணிக்குள்ளே போட்டு வச்சா தான் கத்திரிக்காய் கருத்து போகாது, அதுக்காக தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் முருங்கைக்காய் இந்த ஸ்டேஜில் போடலை, கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போது கத்திரிக்காய் ஓரளவு வதங்கிருச்சு. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற முருங்கைக்காயும் உள்ளே சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் கூடவே முருங்கைக்காய் போட்டோன்னா முருங்கைக்காய் வெடிச்சிரும், அதுக்காக தான் போடலை. இப்போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வச்சுருக்கிற மசாலா பொடி எல்லாத்தையும் 1 by 1 உள்ளே சேர்த்துக்கிறேன். இதில் ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் சொல்லியிருந்தோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லா மசாலா பொடியும் உள்ளே கலந்தாச்சு. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கிறேன். அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சோம்ல, அதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சாச்சு. அந்த பேஸ்ட்டை நான் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கொதிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதை குக்கர் போட்டு லைட்டாக ஒரு விசில் வர மாதிரி வேக வச்சுக்க போகிறேன்.
ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்தா நம்மளோட சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த புளிக்குழம்பு நாங்கள் சாதத்தோடு வச்சு சர்வ் பண்ணிட்டோம். ஆனால் ஊர் சைடெலாம் ஏதாவது டூர் போனாங்கன்னா புளியோதரை பண்ணுவாங்க கண்டிப்பாக. அந்த புளியோதரைக்கு சைட் டிஷ்ஷாக தான் இந்த குழம்பு வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. அதோடு வச்சு சாப்பிடும்போது பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.